அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். துலாம் ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த 2026 ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள். இந்த மாதத்தில் நவ கிரகங்களின் பெயர்ச்சிகளால் உங்களுடைய வாழ்வாதாரம் எவ்வளவு ஒரு மாற்றங்கள் அப்படின்னா, தொழில், குடும்பம், பொருளாதாரம், பண வரவு, எதிர்பார்க்கக்கூடிய சில நல்ல விஷயங்கள் நம்ம சக்ஸஸ் ஆகக்கூடிய காலமாக ஏற்பட போகுதா அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் இப்போது நம்ம தெளிவாக பார்க்க போகிறோமுங்க. ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. துலாம் ராசி அப்படின்னா சுக்கிர பகவானுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்க தான் துலாம் ராசி. இந்த துலாம் ராசிக்காரரு தராசு மாதிரிங்க. அதாவது எதையும் யோசித்து முடிவெடுத்து நீதி நேர்மை அப்படிங்கிற ஒரு ஒழுக்கத்துக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடியவங்க தான் இந்த துலாம் ராசிக்காரர். இந்த துலாம் ராசிக்காரர் உழைப்புக்கு எப்பவுமே முக்கியத்துவம் கொடுப்பீங்க. அதே சமயத்தில் அடுத்தவங்களுக்கு கொடுக்கக்கூடிய விஷயத்துலையும் தயங்க மாட்டீங்க. ஒருத்தர் கொடுக்கணும்னு நினச்சிட்டிங்கன்னா எவ்வளோ பெரிய சிரமங்கள் இருந்தாலும் சரி நமக்கு, ஆனால் அவங்களுக்கு எப்படியாவது நம்ம கொடுத்துடணும் அப்படின்னு நினச்சி கொடுத்துருவீங்க. அதே மாதிரி கொடுக்கக்கூடாது, ஒரு உதவியே கூட செய்யக்கூடாதுன்னு நீங்கள் முடிவு எடுத்துட்டிங்கன்னா அவங்களுக்கு செய்யவே மாட்டீங்க. அந்த மாதிரி ஒரு பிடிவாத குணமும் இந்த துலாம் ராசிக்காரருக்கு அதிகமாக இருக்கும். அதே சமயம் முயற்சினால் வெற்றி அடையக்கூடிய ராசி யாருன்னு கேட்டோம்னா இந்த துலாம் ராசி. ஏன்னா உழைக்கிறதுக்கு தயங்க மாட்டீங்க. முன்னேறி ஆகணும் அப்படின்னு நீங்கள் முயற்சி எடுத்துட்டிங்கன்னா ஜெயிக்காமல் விட மாட்டீங்க. ஏன்னா துலாம் ராசிக்காரர் எங்கே பார்த்தாலும் பெரிய பொசிஷன் தான் இருப்பாங்க. ஆரம்ப காலம் கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க, எவ்வளோ சிரமப்பட்டுட்டு இருப்பாங்க. பிறக்கும்போது ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்தாலும் கண்டிப்பாக அவங்களுடைய வாழ்க்கை அந்த வயசுக்கு அவங்க வளர்ச்சி அடையக்கூடிய அளவுக்கு அவங்க உயர்ந்துருவாங்க. காரணம், முயற்சி இல்லாமல் நடக்குமா, உழைப்பு இல்லாமல் உயர முடியுமா? அந்த தன்மை உங்ககிட்ட இருக்குது. அதனால் இந்த துலாம் ராசிக்காரர் எந்த தேசத்தில் இருந்தாலும் சரி, எந்த ஒரு ஊரில் இருந்தாலும் சரி, பிறந்ததோ ஒரு இடமா இருக்கட்டும், இல்லை இப்போ வளர்ந்தது ஒரு இடமா இருக்கட்டும், இன்றைக்கி இருக்கிறது ஒரு இடமா இருக்கட்டும், ஆனால் எந்த இடத்துல இருந்தாலும் அந்த இடம் சொந்த இடம் ஆக்கிக்குவாங்க. அந்த அளவுக்கு ஒரு முயற்சி எடுத்து முன்னேறக்கூடியவங்க தான். ஆனால் அப்பேற்பட்ட துலாம் ராசிக்காரர், அதாவது நமக்கு இந்த நேர காலங்கள் எப்படி இருக்குது அப்படின்னா, சில சிரமங்கள் கடந்து வந்துட்டு தான் இருக்கிறோம். நமக்கு பெரிய அளவில் கஷ்டங்கள் இருக்குதுங்கிறத விட சிறு சிறு கஷ்டங்கள் இருந்தால் கூட அந்த பெரிய அளவில் மனசு பாதிக்கிற அளவுக்கு சில சிரமங்கள் உருவாகியிருக்கு. சரிங்களா? எல்லாம் ஓகே, வேலை இருக்குது, பார்த்தோம்னா குடும்பத்தில் சிறு சிறு பாதிப்புகள். அந்த சிறு பாதிப்புகள் அடுத்தவங்களுடைய வீட்டில் பெரிய பெரிய பிரச்சனைகள்லாம் நடக்குது. அதெல்லாம் ஈஸியாக சமாளிச்சுக்கிறாங்க. ஆனால் நமக்கு சிறு பிரச்சனையாக இருந்தாலும் பெருசாகி நிம்மதியை கெட்டு அடுத்தது என்ன பண்ணலாங்கிற அளவுக்கு ஒரு கேள்விக்குறியாக ஆகிருக்கு. ஆனால் அந்த அளவுக்கு மற்றவங்களால சில பிரச்சனைகள் ஆச்சுங்களா? இது எல்லாமே எப்படி தீர்க்கிறது, எப்படி சரிப்படுத்துறது, எப்போ சரி ஆகும்? ஏன்னா நம்ம கரெக்டாக இருக்கிறவங்க நாம் போய் பிரச்சனைக்கு போவோமா? பிரச்சனை வேண்டாம்னு ஒதுங்கி தானே வருவோம். ஆனால் நமக்கு ஒரு பிரச்சனை வரும்போது அதே ஒரு பெரும் பூகம்பமாக ஆகும்போது நம்ம என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு குழப்பங்கள் தான் ஆச்சுங்களா? இந்த மாதிரி துலாம் ராசிக்காரருக்கு இப்போ ஜென்மாதிபதி ஸ்தான பிரகாரம் இந்த மாதத்தில் இந்த கிரக பயிற்சிகள் பார்த்துட்டோம்னா உங்களுக்கு மாதக்கோள்கள் அப்படின்னு ஒரு கட்டம், வருடக்கோள்களுங்கிறது ஒரு கட்டம். அப்படின்னு பார்த்தோம்னா வருடக்கோள்கள் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் பாவகத்தில் ராகு, 6ஆம் பாவகத்தில் அப்படின்னா 5ஆம் பாவங்கிறது பூர்வ புண்ணியம் புத்திரஸ்தானத்தில் ராகு. அதனால தான் கொஞ்சம் மனக்குழப்பங்கள், நம்ம ஆசைப்படுற விஷயத்தில் அடையிறதில் கொஞ்சம் நெருக்கடி சிரமங்கள். அதே சமயத்தில் அதாவது விருப்பப்பட்ட விஷயங்கள் வந்தது, ஆனால் நாம் விரும்பி போகும்போது அது நம்மளை விட்டு விலகி போகிறது, இதெல்லாமே கொஞ்சம் நடந்துகிட்ருக்கிறதுக்கு அதுதான். குறிப்பாக சொல்லப்போனால் அன்பானவர்கள் நம்ம காயப்படுத்துறதும் கஷ்டப்படுத்துறதும் அதை விட்டு விலகி போகிறதும் அதை விரும்பி நாம் மறக்காமல், அதாவது அதையே தேடி, அதாவது ஏற்படுமா மீண்டும் வருமா அப்படிங்கிற எதிர்பார்ப்புகள் வளர்கிறதெல்லாம் அந்த 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுனால தான். இது ஒரு 1.25 வருஷமாக அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. அடுத்தது பார்த்தோம்னா சனி பகவான். சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு அதாவது யோகக்காரகன் தான், சரிங்களா? ஆனால் யோகக்காரகன் 6ஆம் இடத்துல சனி இருக்கிறது நல்லதாக இருந்தாலும் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடங்கிறது அவ்வளோ சிறப்புன்னு சொல்ல முடியும், சரிங்களா? ஆனால் அந்த சனி பகவான் இந்த நேரத்தில் வக்ரம் அடைஞ்சிருக்கிறார், சரிங்களா? ஆனால் வக்ரம் அடைஞ்சது ஒரு மகத்துவம் தான், சிறப்பு தான். காரணம், அதாவது உங்களுடைய ராசிக்கு 3, அதாவது 4ஆம் இடம், 4ஆம் இடங்கிறது சுகஸ்தானாதிபதி, 5ஆம் இடங்கிறது பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி. அப்போது 6ஆம் இடத்துல இருந்ததுனால உங்களுக்கு ஒரு விதத்தில் பார்த்தோம்னா
அதாவது நிம்மதி இல்லாத சூழ்நிலை ஏற்பட்டதுக்கும், அடுத்தது பார்த்தோம்னா, தன்னுடைய பூர்வ புண்ணியம், புத்திரஸ்தானம், சொந்த ஊர், சொந்த இடம், நம்மளை சூழ்ந்து இருக்கிறவங்கனால சில பிரச்சனைகள் வந்ததும், சரிங்களா? வாரிசுகள்னாலேயும் சில அவங்களுக்கு சில வாய்ப்புகள் உருவாக்கி கொடுக்குறதுலேயும் சில தடுமாற்றங்கள், அவங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகள் அப்படியே வந்தாலும், அதை நாம் சொல் பேச்சு பிரகாரம் அவங்களுக்கு உருவாக்கி கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையும், இல்லை புத்திர பாக்கியம் பண்ணோம்னா நம்ம திருமண வாழ்க்கை சிறப்பான முறையில் அமையணும் இல்லைங்களா? ஒருவேளை அந்த சுப வாழ்க்கையே நடக்காமல் தடுமாறினதுக்கும் இதுதான் காரணம்னு சொல்லலாம். சரிங்களா? ஆனால் அந்த ஸ்தானத்திலிருந்து கணக்கு பார்த்துட்டோம்னா, குரு உங்களுடைய ராசிக்கு அதாவது 7, 8, 9 ஆச்சுங்களா? 9ஆம் ஸ்தானத்தில் இருந்து கரெக்டாக 10ஆம் பாவகத்தில் இப்போ உச்ச நிலையில் இருக்கிறதுனால, பதவி பறி போயிருமா? இடம் மாற்றங்கள் ஆயிருமா? அப்படின்னா இந்த ஆகஸ்ட் மாதத்தில் பொறுத்த வரைக்கும் அதுக்கு நீங்கள் இடமே இல்லைங்க. சரிங்களா? உங்களுக்கு கரெக்டாக உங்களுடைய ராசிக்கு லாபாதிபதி குருவோட போய் இணைஞ்சிட்டார். சரிங்களா? அப்போது பவர் கிடைக்கும். எப்படி? இந்த கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லான காலம். வண்டி, வாகனம், இரும்பு சம்மந்தப்பட்ட ரீதி அப்படின்னா ஒரு ஒர்க் ஷாப் வச்சுருக்கிறவங்களுக்கும் சரி, அதே மாதிரி ஒரு டிரைவிங் சம்மந்தப்பட்ட தொழில் செய்திருக்கக்கூடியவங்களுக்கும் சரி, அடுத்தது பார்த்தோம்னா அதாவது ஒரு ரியல் எஸ்டேட், சரிங்களா? கட்டுமானம் சம்மந்தப்பட்ட ரீதி, கட்டுமானம் சம்மந்தப்பட்டதுன்னா வீடு வாங்கி விற்கிறவங்களுக்கும், அதே மாதிரி ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கும், அந்த கட்டுமானத்துக்கு உண்டான பொருள் விற்கக்கூடியவங்களுக்கும், சரிங்களா? உற்பத்தி செய்யக்கூடியவங்களுக்கும் எல்லாருக்குமே கண்டிப்பாக ஒரு பெரிய அளவில் உங்களுடைய தொழில் வளர்ச்சி அடையும், இல்லை வியாபாரம் பெருகும், இல்லையோ ஒரு பிஸ்னஸ் இருக்கும்போது இன்னொரு பிஸ்னஸ் உருவாக்கக்கூடிய ஒரு கமிட்மெண்ட்டுகள் உருவாகும் அப்படின்னு எண்ணங்கள் வரும். இந்த ஆகஸ்ட் மாதத்தில் அந்த மாதிரி எண்ணங்களால் நீங்கள் ஒரு வழியை கண்டுபிடிப்பீங்க, ஒரு வாய்ப்புகளை தேடி போவீங்க, இல்லை ஒரு வாய்ப்பு தேடி வரும். சரிங்களா? அந்த மாதிரி ஒரு சான்சஸ் இருக்குது. இது 17ஆம் தேதிக்கு பிறகு பார்த்தோம்னா, உங்களுக்கு லாபாதிபதி லாபஸ்தானத்திலே சூரிய பகவான் சஞ்சாரம் பண்ணுவார். சரிங்களா? அப்போ லாபாதிபதி லாபஸ்தானத்தில் பண்ணும்போது தொழில்னால வருமானம் கிடைக்கும். சரிங்களா? ஒரு அரசாங்க வேலையை எதிர்பார்த்துட்டு இருக்கிறோன்னு வச்சிங்களேன், ஒரு அரசாங்க வேலை வருமா? அதுக்கு இது எக்ஸாம் எழுதலாமா? இல்லை படிக்கலாமா? இல்லை ஒரு ட்ரான்ஸ்ஃபர் கிடச்சிருச்சு, வேலை இருக்குதுன்னு வச்சிங்களேன், ஒரு ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்குமா? அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக உங்கள் வேலை சம்மந்தப்பட்டது, அரசாங்க பதவி சம்மந்தப்பட்ட ரீதியில் கண்டிப்பாக ஒரு நல்ல விசேஷங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளாக உங்களுக்கு அமையப்போகுது. ஆச்சுங்களா? இன்னொரு விதத்தில் பார்த்தோம்னா, உங்களுடைய 2ஆம் அதிபதி செவ்வாய் பகவான், அது மட்டும் கிடையாது, கலஸ்திர ஸ்தானாதிபதியும் இந்த செவ்வாய் பகவான் தான். அப்போ அந்த செவ்வாய் உங்களுக்கு ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் போய் உட்கார்ந்துருக்கிறார். சரிங்களா? பாக்கியஸ்தானங்கிறது என்ன? நமக்கு கிடைக்கக்கூடியது, நமக்கு வரக்கூடியது, அதிர்ஷ்டம். சரிங்களா? இந்த பிறவியில் என்னென்ன நமக்கு கிடைக்கணும்னு இருக்குதோ அதெல்லாம் கிடைக்கிறதெல்லாம் அந்த 9ஆம் இடம் தான். சரிங்களா? அப்போ அந்த 9ஆம் இடத்துல செவ்வாய் இந்த மாதம் போல் அமர்ந்து பலன்களை கொடுக்கக்கூடிய ஸ்தானத்தில் இருக்கிறதுனால தனம் கண்டிப்பாக கிடைக்கும். சரிங்களா? பணம், பொருளாதாரம், ஏதாவது அந்த பணம் சம்பாதிக்கிறது முக்கியம் கிடையாதுங்க. சரிங்களா? ஆரம்பத்தில் எல்லாமே சம்பாரித்தோம், என்ன மிச்சம் இருக்குதுன்னு பார்த்தோம்னா, சம்பாரித்தது எல்லாமே இருந்தது, எல்லாமே வீணாக போச்சு, வெட்டியாக போச்சு. ஆச்சுங்களா? நான் அவ்வளோ பெரிய ஒரு லைஃப் ஸ்டைலாக வாழ வேண்டிய ஒரு மனுஷன், இன்றைக்கி பார்த்தோம்னா அதை நான் சரியாக பயன்படுத்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்தும் என்னை பயன்படுத்திக்க விடாத அளவுக்கு சில சூழ்ச்சிகளோ, இல்லை மற்றவங்களுடைய பாதிப்புகளோ நம்மளை இந்த அளவுக்கு கஷ்டப்படுத்திருச்சுங்க. அதனால் என்னால் பயன்படுத்திக்க முடியல. அப்படியே இருக்கிறது கொஞ்சம் இருந்தாலும் அதை நல்ல விதத்தில் அனுபவிக்க முடியல. அந்த இடத்த மாற்றலாம்னு நினைக்கிறோம் இல்லையா? அந்த இடத்த கொடுத்துட்டு வேறு இன்னொரு இடம் வாங்கலான்னா அதுக்கும் முயற்சி எடுத்தாலும் முடிய மாட்டேங்குது. இல்லை ஒரு 5, 10 பணம் இருந்தாலும் அதோட இன்னும் 10 ரூபா இருந்தாலும் இன்னொன்று வாங்கலாம், அப்போ தான் நமக்கு ஒரு நிரந்தரமான இல்லடம் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். ஆனால் அதுவும் முடிய மாட்டேங்குது. இருக்கிற பணம் பார்த்தா செலவாயிருச்சு. அதாவது ஒன்று உருவாக்கலாம்னு நினச்சோம், என்னைக்கு நினச்சோமோ அன்றைக்கே இருந்து செலவாகி போச்சு, அதை வாங்க முடியல. இப்படியெல்லாம் நடந்துட்டு இருந்திருக்கும். ஆனால் இந்த செவ்வாய் பகவான் 2ஆம் அதிபதி பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுடைய ஆசைகள் என்னவோ, எது தேவையோ அந்த தேவைக்கு ஒன்று கிடைக்கும். சரிங்களா? அது மனைவி ஸ்தானம், கலஸ்தரஸ்தானம். ஆச்சுங்களா? பாகிஸ்தானத்தில் திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண வாய்ப்புகளை கைகூடி வரக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்கள் உருவாகும். சிலருக்கெல்லாம் பார்த்தோம்னா முதல் வாழ்க்கையில் பிரச்சனை கொடுத்துருச்சு, மறு வாழ்க்கை ஏதாவது அமையலாமா, அந்த வாழ்க்கையாவது சந்தோஷமாக இருக்குமா, எல்லா பக்கம் பார்க்குறோம், ஆனால் நமக்கு நினச்சாலும் பயமாக இருக்குது, எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது, எல்லாம் பார்க்குறோம்,
நாம் போய் ஒரு பக்கம் பார்த்தோம்னா அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுது, ஆனால் நமக்கு நடக்க மாட்டேங்குது. இப்படிலாம் சில பிரச்சனைகள் சிலருக்கு போயிட்டுருக்கும். சரிங்களா? அதாவது துளாராசிக்காரர் எல்லாருக்குமே இந்த மாதிரி பிரச்சனை சொல்ல முடியாது. தசாபுத்திகள் பலவீனமாக இருந்தால் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். சரிங்களா? அதனால் மறுவாழ்க்கை சம்மந்தப்பட்டவங்களுக்கு இது பயன்படுத்தக்கூடிய ஒரு காலம்தான் இந்த அந்த நேரம் தான். அப்போது இந்த நேரத்தில் ஏதாவது அந்த மாதிரி சில வாய்ப்புகள் வரும்போது நாம் அப்படியே கிரிப்பாக பிடிச்சிக்கணும். சரிங்களா? இது ஓகே. இதில் ஒரு 7 பிடிக்குது, ஒரு 3% 3% பிடிக்கல, 70 பிடிக்குது, 30 பிடிக்கல, இது வேண்டாம் அப்படின்லாம் ஒதுக்கக்கூடாது. அது 70 பிடித்தாலும் அதைய பிடிச்ச பிறகு அதை கரெக்டாக அனுபவிக்கும்போது அப்படின்னா அது ஓகேங்கிற நமக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்கும்போது அது 100% நமக்கு பிடிக்கும் அப்படிங்கிறது அதனுடைய சூட்சமம். சரிங்களா? அப்புறம் 10ஆம் பாவகத்தில் உங்களுடைய ஜென்மாதிபதி நீச்சம் அடைஞ்சிருப்பார். ஆச்சுங்களா? இந்த மாதத்தில். அப்போது ஜென்மாதிபதி நீச்சம் அடையும் போது கண்டிப்பாக இது நமக்கு இடம் மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலம். சரிங்களா? அப்போது எங்கே போனாலும், யாருக்கிட்ட பேசினாலும், எந்த ஒரு முடிவுகள் எடுத்தாலும் அது கொஞ்சம் கவனத்துடன் யோசித்து முடிவெடுக்கணும். சரிங்களா? அப்புறம் பயணங்கள் ட்ராவல் பண்ணும்போது கொஞ்சம் அலைச்சலான கொஞ்சம் வேலைகளாக இருக்கும். அதாவது கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து முடிக்கிற மாதிரி இருக்கும். அப்போ அதில் கொஞ்சம் கவனம். ஒரு வண்டி வாகனம் போகிறோம், ஒரு கார் ஓட்டுறோம், ஒரு பைக் ஓட்டுறோம். சரிங்களா? போகிறோம், அவசரமாக போகிறதெல்லாம் இருக்கக்கூடாது. கொஞ்சம் பொறுமையாக போகணும், பொறுமையாக வரணும். இது இந்த மாதத்தில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்புறம் பார்த்தோம்னா கொஞ்சம் அலைச்சலாக இருக்கும், டென்ஷன் எடுத்துக்கூடாது. சரிங்களா? ஐயோ எது பார்த்தாலும் டென்ஷனாக இருக்கே அப்படின்ட்டு வேலையில் கோபத்தை காட்டக்கூடாது. அப்புறம் பார்த்தோம்னா நம்மள கோபத்தை வரவழைப்பாங்க சிலர். சரிங்களா? நம்மளுடைய தூண்டி விடுவாங்க, பேச வைக்கணும், இவரை பேச வைக்கணும், இவரை சிக்க வைக்கணும் அப்படிலாம் நினைப்பாங்க. ஆனால் கவனமாக இருக்கணும். அப்புறம் நம்ம பிடிச்சவங்க பார்த்தோம்னா நல்லா இருந்தவங்க திடீர்னு கோபத்துக்கு வருவாங்க. சரிங்களா? அது ஃபேமிலியாக இருக்கட்டும், இல்லையா நம்மளுடைய நண்பர்களாக இருக்கட்டும், இல்லையா நம்மளோட கமிட்மெண்ட்டில் இருக்கக்கூடியவங்களாக இருக்கட்டும், நம்மளுக்கு பிடிச்சவங்க சரிங்களா யாரோ அவங்க வந்து நம்ம கோபத்தை சிறு பிரச்சனை பண்ணுவாங்க. அப்புறம் பார்த்தோம்னா நம்ம ஏன் கேட்கும்போது நம்மளோட போர்ஸ்டாக சண்டைக்கு வருவாங்க. அப்போது நமக்கு எமோஷனல் ஆகக்கூடாது. சரிங்களா? அவங்க பண்ணுறது தான் தப்பாக இருக்கும். அது ஏன் கேட்டோம்னா கடைசி நம்மள தான் குற்றவாளியாக தப்புக்கு காரணமாக்கிடுவாங்க. அதனால் கொஞ்சம் பொறுமையாக யோசித்து இது பண்ணுங்கள், சரியாக இருக்கும். சரிங்களா? இது வந்து இந்த மாதத்தை பலன்களாக இருக்குங்க. இந்த பலன்கள் இருக்கிறதுனால நான் சொல்கிறது என்னென்னா, இது கோச்சார் அடிப்படையில் இப்போ சொல்லியிருக்கிறோம். இந்த கோச்சாரங்கிறது என்னங்க, ராசியை வச்சு நம்ம பலன்களை சொல்லியிருக்கிறோம். இந்த ராசிங்கிறது நம்மளுடைய மதிங்கிறது நினைவு சிந்தனைகள். சரிங்களா? அதை சார்ந்தது. ஆனால் லக்னங்கிறது விதி. சரிங்களா? லக்னம் தான் உயிர், ராசிங்கிறது உடல். அப்போது லக்னம் என்ன லக்னம், அதே மாதிரி என்ன தசாபுத்திகள் நடக்குது, அந்த தசாபுத்திகள் பலமாக இருந்ததுன்னா இந்த கோச்சாரம் ஃபுல்லாக வேலை செய்யும். அதே கொஞ்சம் பலவீனமாக இருந்ததுன்னா இது கொஞ்சம் குறையும். அப்போது நம்மளுடைய பிறப்பு ஜனன ஜாதகத்தில் எந்த தசாபுத்தி அந்தரம் நடக்குது, எந்த மாதிரி யோகங்கள் இருக்குது நம்மளுடைய ஜாதகத்தில், எந்த மாதிரி அமைப்புகள் இருக்குது. சிலர்லாம் பார்த்தோன்னா பிறந்ததுலேருந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேன், இவ்வளோ சிரமப்பட்டுட்டு இருக்கிறேன், அதெல்லாம் ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருப்பாங்க. அதுக்கெல்லாம் பிறப்பு ஜனன ஜாதகம் தான் காரணமாக இருக்கும். அதனால் உங்களுடைய ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துக்குங்க. உங்களுடைய ஜாதகம் நம்மக்கிட்ட பார்க்கணும்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம், பிளேஸ் 3ஐயும் மட்டும் சொல்லுங்கள். எந்த தேசத்தில் இருந்தாலும் ஆன்லைன் மூலியமாக கூட அற்புதமான பலன்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். உங்களுடைய சந்தேகத்தையும் தீர்த்துக்கலாம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரைக்கும் நன்றி, வணக்கம்.